அழகர் கோயில் தாங்க இது. மதுரையில் இருக்க அழகர் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகர்கள்ட்டு திவ்ய தேசம் இல்லைங்க. முன்னாடி அழகருக்கு பாதுகாப்பாக இருக்கிற 18ஆம் படி கருப்பு தாங்க. கோயிலுக்கு முன்னாடி மாலைகள்லாம் வச்சுருப்பாங்க. பெரிய அருவாலாம் இருக்கும். 18 மந்திரவாதிகளுக்கு கேரளாவிலேருந்து வந்து அழகர் வந்து திருடிட்டு போகலான்னு வந்திருப்பாங்களாம். அழகர்னுடைய அழகில் மயங்கி அவங்க அடுத்து யார் அந்த சிலையை கொண்டு போகக்கூடாதுன்னு இந்த 18 படியில் அப்படியே இருந்து காவல் காக்குறாங்களாங்க. அதுதாங்க இந்த 18ஆம் கருப்பண்ண சாமியினுடைய வரலாறு. இதுதான் உங்களுக்கு வந்து அந்த கருவறை. இந்த கோபுரத்தில் திறந்து நேராக போனால் அப்படியே நம்ம பின்னாடி நேராக உள்ளே வந்து நம்ம அழகர் கோயிலுக்கு போயிடலாம். இது படிக்கட்டு தான். இந்த 18 படியில் கற்பூரம் ஏற்றி கும்பிடுவாங்க. அப்படியே ஏறி போனால் நேராக கோயிலுக்குள்ளே கருவறைக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க. சாத்திடுவாங்க. ஃபுல்லாக சந்தனம் ஃபுல்லாக தடவி மூடி சாத்திடுவாங்க இந்த இடத்துல. இந்த வந்து நான் சொன்னது இங்கே தான். இந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு கதை ஒரு காவலை தான் 18 படி இருக்கும். அது 18ஆம் படி கருப்பு. இங்கே பாருங்க, அருவாளை பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த அருவாளினுடைய வரலாறு என்ன ஏதுன்னு அங்கே இருக்கவங்க நம்ம கேட்போமா? இது என்னதுங்க இவ்வளோ பெரிய கத்தியாக இருக்குது? கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வைக்கிறது அவங்க அடுத்து அருவாள் எப்போ வைப்பாங்க? சித்திரையில் வைப்பாங்க. சித்திரை திருவிழா அப்போ இவ்வளோ பெருசு வைப்பாங்க நேர்த்திக்கடனா? வைக்க இடம் எல்லாமே கிடக்கும். அம்மாடியோ இவ்வளோ பெருசா? பார்த்தாலே பயமாக இருக்குது. கருப்பண்ண சாமியை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதை பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. இவ்வளோ பெருசு அத்தடி. எல்லாம் நேர்த்திக்கடன் ஒரு குடும்பம் தான் இருக்குது. அதில் பேர் மலேசியாவிலேருந்து கூட இல்லை, மலேசியாவில் திருவோணம் ஊர் அங்கேருந்து அது போக இங்கே வருங்க இவ்வளோ பெருசு. ஒரு கத்தி அருவா எவ்வளோ பெருசு அருவா பத்தியா? ஏய், நானும் தொட்டுட்டேனே. அப்படியே வாங்க கோயிலுக்குள்ளே நான் அந்த கோபுரத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இதுதான் கோயிலுக்கு உள்ளே இருக்க கோபுரம். நம்ம முன்னாடி வந்து கருப்பண்ண சாமி இருக்கார். அந்த 18 படி இருக்கும். ஏறி வந்து நம்ம நேராக கோயிலுக்குள்ளே இப்படியே வந்துடலாம். இதுதாங்க 18ஆம் படி கருப்பு. வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த கதவு தான். அந்த கதவில் 18 படி இருக்கும். அதை வந்து கற்பூரம் ஏற்றி அவங்க மூடிடுவாங்க. இந்த கோயில் கடையிலலாம் அருவா தான் விற்பாங்க. பாருங்கள், சைஸ் வரி அருவா இருக்குது. நம்ம நேர்த்திக்கடன் கும்பிட்டவங்க நேர்த்திக்கடனுக்கு அருவா வாங்கி வைப்பாங்க. பெரிய பெரிய அருவா வந்து ஆர்டர் பண்ணி செய்வாங்களாங்க. இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியில் 18ஆம் படி குலதெய்வ வழிபாடும் பண்ணுவாங்க.